ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முத்து மீனாவுக்காக ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டு வராங்க. என்னங்க இது ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு இதுக்கப்புறம் இனி இதுதான் உன்னோட பூக்கடை, இந்த வண்டியை வச்சு நீ எங்கேனாலையும் பூ சேல் பண்ணிட்டு வரலாம், முன்னை விட இப்போ நீ அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரோகிணியும் விஜயாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு வா மீனா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு வண்டி எடுத்துன்னு போய் கோவிலில் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சாமியார் இருந்துட்டு உங்கள் 2 பேரோட வாழ்க்கை இனி அமோகமாக இருக்கும், இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவையும் மீனாவையும் வாழ்த்துறாங்க. நம்ம மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சாமி சொல்கிறீங்க, இது வரைக்குமே பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. சாமியார் இருந்துட்டு மகளே உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முத்து இருந்துட்டு என்ன மீனா சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு குழந்தை பிறக்க போகுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தூக்கிட்டு என்ன மாதிரியே ஒரு குட்டி பையன் பிறக்க போகிறான் அப்படின்னு மீனாவை அப்படியே சுற்றுறாரு முத்து. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு எங்க இது கோவிலுங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம அண்ணாமலை கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணாமலையுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூக்கொட்டை உட்காராங்க. அப்போ தான் மயக்கம் வர மாதிரியே இருக்குது, அவங்களுக்கு வாமிட்டிங்காக வர மாதிரி இருக்குது. போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து 2-3 டைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் விஜயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு என்ன இவ வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா, என்னவா இருக்கும் இவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரு வேளை ப்ரெக்னென்ட் எது இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. இது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம மீனா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.